Hi, hello and welcome to Buvistutorials. ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் ஒன்றுன்னு சொல்கிறத காட்டிலையும் காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, மத்தியானம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஈவினிங் ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் பல அப்டேட் வந்து உங்களை எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. பட் நான் ஒரு வீடியோலையும் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே வரேன். ஐ டோன்ட் நோ ஏன் நீங்கள் அதை மனசில் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான், ரெண்டு விஷயம் தான் இந்த பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இதுதான் ஃபைனலைஸ் ஆக போகுது, இதுதான் டெசிஷனாக ஃபைனலாக எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டு என்ன அப்படின்னா இதுதான். ஒன்று, உங்களுக்கு கட்டாயம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். ஸோ அது வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கோவிட் கேசஸ் இந்த மந்த் எண்டில் நல்ல பீக்கில் டச் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு ஜூனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஜூனுக்குள்ளே கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் ஓவராலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஜூலை ஓரளவுக்கு சேஃபர் சைடு வந்துடுவீங்க. ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் நடந்தால் தான் ஃப்யூச்சரில் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ப்ராப்பராக போகும். அது ஏன் எப்படி போகுது அப்படிங்கிறத இன்னொரு 1 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், ஏன் பப்ளிக் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ ஸ்டே கனெக்டட். ஒருவேளை கோவிட் கேசஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டவுன் ஆகாமல் ரொம்ப மெதுவாக டவுன் ஆகுது, இல்லைன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் டிபார்ட்மெண்ட்டால் ஜூலையில் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க கண்டக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஹையர் ஸ்டடீஸ் அட்மிஷனுக்கு போயிடணும் அவங்க, இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு கையில் மார்க்ஸ் வேணும். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஸ்கூலில் இருந்தாங்க. ஸோ வச்ச டெஸ்ட் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அவங்க ரிசல்ட்டை போடுறதுக்கு ஓரளவுக்காவது ஈஸியாக இருந்தது 12th பொறுத்த வரைக்கும் போன வருஷம். பட் இந்த வருஷம் இந்த மாதிரியான சூழலில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும். வச்ச டெஸ்ட்டு எதையாவது ஒன்று வச்சு இந்த அகமதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்டர்னல் எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் வச்சுன்னு. ஏன்னா பிகாஸ் ஃபாரினில் எல்லா யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லலாம் இந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் லாக்டவுன் பீரியடில். ஸோ அப்போ இந்த மாதிரியான டெஸ்ட், இந்த இப்போ போயிட்டுருக்கக்கூடிய இந்த யூனிட் டெஸ்ட் இல்லைன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட், இது மூலியமாக தான் அவங்க கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அட்மிஷன். ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், இருந்தால் அது ஜூலையில். சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னா இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு மார்க்ஸை தான் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் ப்ரீவியஸ் ரிவிஷன் டெஸ்ட்லாம் நாங்கள் ஸ்கூலில் எழுதணும், ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா. இது ஒரு சில ஸ்கூல்ஸ் தான்மா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்கூல்ஸும் ஃபாலோ பண்ணலை. அப்போது ஓவராலாக ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஜென்ரலாக இருந்தால் தான் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், May 10 ஒரு டிஸ்கஷன் நடந்தது. May 10 டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் ஆல் டிஸ்ட்ரிக்ட் சிஇஓஸ் அவங்க பிரின்சிபல்ஸ், ஹெச்எம்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இப்படி ஒரு பிளானை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டுன்னு இன்னும் சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட்டே பண்ணலைன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்காக தான் ஒரு ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. May 27 நீங்கள் ஒரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் வைக்காத டிஸ்ட்ரிக்ட்ஸில் உள்ள ஸ்கூல்ஸ் கூட இனி May 27 வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சாதான் பின்னாடி நமக்கு சேஃபர் சைடு. சப்போஸ் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகிற பட்சத்தில் இதில் ஏதாவது ஒரு 2 டெஸ்ட்டையோ 3 டெஸ்ட்டையோ எடுத்து கன்சாலிடேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி மார்க்ஸ் போட்டு உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அட்மிஷனை கொண்டு போவாங்க. ஸோ புரிஞ்சதா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான். பப்ளிக் எக்ஸாம் இருக்கும், இருந்தால் ஜூலையில். சப்போஸ் இல்லைன்னா இந்த யூனிட் டெஸ்ட் மார்க். ஓகேயா? தேங்க்யூ.